Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய எஸ்எம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி. எல்லாருக்கும் தெரிஞ்ச மனுஷன் தான் த ஃபர்ஸ்ட் ஜாக்கி சான். யார் இந்த ஜாக்கி சான்? இப்போ ஒரு எப்படி இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரியாக இருக்குது. தட் ஒன் வாஸ் நாட் எ சிலி. மார்ஷல் ஆர்ட்ஸில் ப்ரூஸ் லீ. பட் ஜாக்கி சான் இஸ் த ஜாக்கி சான். பிறந்தது April 7, 1954 பிரிட்டிஷ் ஹாங்காங்கில். ஜாக்கி சானுக்கு நெக்ஸ்ட் ப்ரூஸ் லீ ஆகணும்னு ஆசை இல்லை. ஜாக்கி சானுக்கு ஃபர்ஸ்ட் ஜாக்கி சானாக இருக்கணும்னு தான் ஆசை. அது போலவே ஜாக்கி சானுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைச்சது ஏஷியன் அண்ட் வெஸ்டர்ன் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுங்க. அது மட்டும் இல்லை, அவருக்குன்னு தனியாக ஒரு அனிமேட்டட் சீரிஸ் த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். அந்த கார்ட்டூன் ரொம்ப நல்லாவே ஹிட்டாச்சு. ப்ரூஸ் லீ போலவே ஜாக்கி சானும் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு நடுவில் இருக்க கேப்பை ரொம்ப அழகாகவே மேனேஜ் பண்ண முடியுது. இதெல்லாம் ஈஸியாக ஒன்றும் நடந்துடுது. சின்ன வயசில் அவரோட குடும்பம் ரொம்ப வறுமையில் தான் இருந்தாங்க. இருக்கிறதுக்கு சரியான வீடு கூட இல்லாமல் ஒரு சின்ன சர்வெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் வாழ்ந்தாங்க. அது மட்டுமே ஜாக்கி சானோட ப்ராப்ளம் கிடையாது. அவருக்கு டைலெக்ஸியா ப்ராப்ளம் இருந்தது. எழுத்துக்கூட்டி படிக்கக்கூட ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஆனால் ஜாக்கி சானுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசில் ஃபைட்டிங்கில் இருந்த ஆர்வத்தாலேயும் என்னவோ அவரால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஜாக்கி சானோட அப்பா ஒரு ஸ்பை. அவரோட சேஃப்டிக்காக அவரை நாடு கடத்த வேண்டியது இருந்தது. அந்த கண்ட்ரி ஆஸ்திரேலியா. 7 வயசுலேயே ஜாக்கி சானை அவரோட ஃபேமிலி கைவிட்டுட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே ஹாங்காங் தெருக்கல்ல தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு புல்லிங் ரொம்ப அதிகமாகவே நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தார். யங் ஏஜ்லேயே ஜாக்கி சானுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. ஆரம்பத்தில் எதுவும் சரியாகவும் போகலை. நடித்த படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்துச்சு. ஜாக்கி சானுக்கு செல்ஃப் டவுட் அதிகமாச்சு. இருந்தாலும் ஜாக்கி சான் அதை பற்றி கவலைப்படலை. சின்ன வயசுலேயே ஜாக்கி சானுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் நிறையா இருந்துச்சு. மார்ஷல் ஆர்ட்ஸில் ஒரு தெளிவு இருந்துச்சு. கூட படிக்கிற பையனுக்காக புள்ளியை எதிர்த்து நிற்கிற தைரியம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் நடித்த படங்கள் எதுவும் நல்லாவும் போகலை. ஆனாலும் ஜாக்கி சானுக்கு அதில் இருந்த ஒரு கேப் தெரிஞ்சிச்சு. ஃபைட்டிங் ஸ்டண்ட்டுக்கு இருந்த டிமாண்ட். ஏ நோஸ் ஃபைட்டிங் வெரி வெல். ஸோ ஜாக்கி அந்த ஸ்டண்ட்டை தான் நடிக்கிற படத்துக்கு ஜாக்கியே எல்லா ஸ்டண்ட்டும் பண்ணுவார். அதில் பல ஸ்டண்ட் ரொம்ப ஆபத்தாகவே இருக்கும். இருந்தாலும் அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதால அதை தொடர்ந்து பண்ணார். ஜாக்கி சானுக்கு 1971 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அவரோட ஐடல், அவரோட ஐக்கனாக இருந்த ப்ரூஸ் லீ கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரூஸ் லீக்கு ஸ்டண்ட்டு போடுற வாய்ப்பு கிடைச்சது. தட் இஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் ஃபார் ஜாக்கி. அதுக்கப்புறம் ஜாக்கி சானுக்கு தெரிஞ்ச மார்ஷல் ஆர்ட்ஸ் கூட கொஞ்சம் காமெடி கலந்து எடுத்து ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணார். அதிலிருந்து ஜாக்கி சானோட சினிமா வாழ்க்கை சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஏஷியன் கண்ட்ரிலேயே அதிக சம்பளம் வாங்கின ஆக்டர்னா அது ஜாக்கி சான் தான். அங்கே இருந்து ஒரு ஜம்ப் ஹாலிவுட். அங்கேயும் ஜாக்கி சான் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டராக விஸ்வரூபம் எடுக்க அங்கேருந்து முழுக்க ஜாக்கி சானியை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு கார்ட்டூன் சீரீஸ். அதோட நேம் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். அந்த ஒரு சீரீஸ் தான் 20s பெரிய ஹிட்டான கார்ட்டூன் சீரீஸ். அந்த ஒரு சீரீஸ் தான் ஜாக்கி சானை சின்ன பசங்கள்லேருந்து யங்ஸ்டர் வரைக்கும் ஒரு பெரிய ஆக்டராக உணர வச்சது. அதுக்கு முன்னாடி ஜாக்கி சான்னா யாருன்னு கூட தெரியாது பல பேருக்கு. நம்ம என்ன கற்றுக்க முடியும் ஜாக்கி சான் கிட்ட இருந்து? கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கும். நம்ம அதிலே இருந்து முழுக்க போகாமல் எதிர்நீச்சல் போட்டு கரைக்கு போகணும். வாழ்க்கை நமக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அதில் ஒன்று தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. பொறுத்ததை போகணும் முடிவு பண்ண அந்த ஒரு நொடியிலிருந்து ஜாக்கி சானோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. கூட இருக்கிறவங்களுக்காக நிற்க ஆரம்பித்தார். கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும் போதுமா? இல்லை, முயற்சியும் பண்ணுது. ஜாக்கி சான் சின்ன வயசில் மார்ஷல் ஆர்ட்ஸில் அவரோட டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்காக பல விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்காரு. மார்ஷல் ஆர்ட்ஸில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சுன்னா அதை எப்படி இன்னும் மெருகேற்றுறதுன்னு பார்த்து அதுக்கான முயற்சியை பண்ணார். ஸ்டார்டிங்கில் நடந்த படம் ஃபெயிலியரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்து ஜாக்கி சானோட ஓன் ஸ்டண்ட்டை வச்சு இன்னோவேட்டிவாக காமெடி கலந்து ஃபைட் மூவி எடுத்தார். அது ஜாக்கி சானுக்கு ஒரு தனி ரூட்டை செட் பண்ணி கொடுத்தது. அதிலிருந்து ஜாக்கி சானுக்கு ஏலிஸ்ட் செலிபிரிட்டி அந்தஸ்தும் கிடைச்சிது. ஆரம்பத்தில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவரோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் தாட்னால ஜாக்கி சான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கார். த ஃபர்ஸ்ட் ஜாக்கி சான் இன் இஸ் லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வாழ்க்கைக்கு இந்த வீடியோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போல் இன்னும் நிறைய ஸ்டோரிஸை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஸ்டோரிஸில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் எஸ்எம். டாடா.